ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கண்டங்கத்திரிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பொதுவாக கிராமத்து சைடில் கண்டங்கத்திரிக்காய் கிடைக்கும். இது மாதிரி டவுன் சைட்லாம் கண்டங்கத்திரிக்காய் கிடைக்காது. அதே மாதிரி டைமில் சூப்பர் மார்க்கெட்டில் கண்டங்கத்திரிக்காய் வத்தல் விற்கிது. அதை வாங்கி நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி செய்து பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதான் கண்டங்கத்திரிக்காய் வத்தல். இதை ஃபஸ்ட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கருகிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது நெஞ்சில் சளி நிறைய கட்டி இருந்துச்சுன்னா இதை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா அறவே போயிடும் சளி எல்லாமே. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடறேன். அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாமே கருகிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா பொடியை வதங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடி ஐட்டெலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சேர்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்ச கண்டங்கத்திரிக்காய் வத்தலை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 4-5 நாள் அப்படியே வச்சு சாப்பிடலாம். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுண்டிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இது சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் ருசி அதிகமாக இருக்கும். ஓகே, பாய். தேங்க்யூ.